அக்கா வீட்டுக்கு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. டே 2 சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருந்தோம். அக்கா வந்து வாழைக்காய் சிப்ஸ் போட்டிருந்தா நல்லா வந்துருந்துச்சு. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரி பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் மதியம் பாப்பாவுக்கும் லன்ச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் மேலே போய் துணிலாம் எடுத்துகிட்டு வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு போக மனசே இல்லை, ஆனால் போய் தான் ஆகணும். நைட்டு கோயம்புத்தூர் பஸ்ஸு, அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போய் நான் கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ளே திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், அதனால் டைமே இல்லை. சரி எப்படியோ கிளம்புனிட்டு 5 o'clock அந்த மாதிரி தான் கிளம்புனேன். நைட்டு 9 மணிக்கு எனக்கு அங்கே போகிறதுக்கு பஸ்ஸு. அப்புறம் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து திருச்செந்தூரில் வந்து வைகாசி விசாகமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல், அதனால் வந்து எல்லோரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. பஸ் வந்து இன்ச்சாக தான் நகண்டுச்சு. அதனால் நான் தூத்துக்குடி போய் சேர்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சிபி கிளம்பிட்டேன். ஓகே பாய். இப்படி தான் நமக்கு இந்த டே போச்சு. ரொம்ப மிஸ்ஸிங்காகவும் போச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.